வணக்க மக்களே, நம்ம தளபதிக்காக ஒரு அருமையான ஒரு கவிதை ஒண்ணு எழுதியிருக்கிறேன். வாங்க அதை பத்தி பார்க்கலாம். வானத்தை கருமேக கூட்டங்கள் சூழ்ந்திருப்பதைப் போல, வானத்தை கருமேக கூட்டங்கள் சூழ்ந்திருப்பதைப் போல, என்றும் எங்கள் தளபதியை சுற்றி இருக்கும் பெருங்கூட்டம், என்றும் எங்கள் தளபதியை சுற்றி இருக்கும் பெருங்கூட்டம். மின்னல் போன்று தோன்றிய எங்கள் தலைவரை கண்டவுடன், மின்னல் போன்று தோன்றிய எங்கள் தலைவரை கண்டவுடன், எழுந்ததோ தொண்டர்களின் மத்தியில் இடி போன்ற பெருஞ்சத்தம், எழுந்ததோ தொண்டர்களின் மத்தியில் இடி போன்ற பெருஞ்சத்தம். யாரும் எதிர்பாராமல் வந்த இந்த பெரும் புயலை மகிழ்ச்சியோடு வரவேற்ற விவசாய பெருமக்கள், சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த மழைத்துளியை முத்தமிட்டு கொண்டாடினர். இந்த வானம் மக்களுக்கான ஒரு வானம், இந்த மேகம் மக்களின் தாகத்தை தீர்க்க உருவான ஒரு மேகம். இந்த மின்னல் மக்களின் வாழ்க்கையை ஒளிரச் செய்வதற்காக உருவான ஒரு மின்னல். இந்த இடி சத்தம் மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு பெரும் சத்தம். மண்ணுலகை காக்க வந்த விண்ணுலக நாயகரே, சுயநலமிக்க கயவர்களை வேரோடு சாய்க்க வந்த போர்வாளே, விவசாயிகளை காக்க வந்த வர்ண பகவானே, தமிழ் இனத்தை காக்க வந்த தன்மான சிங்கமே,